வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் எண்களில் பயிற்சி 1.1ல் 12வது கணக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 11வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. பன்னெண்டாவது கணக்கு 143 கணித நூல்களை எல்லா அடுக்குகளிலும் சமமான எண்ணிக்கையில் அடுக்கி வைத்தால் ஒவ்வொரு அடுக்கில் உள்ள நூல்களின் எண்ணிக்கை மற்றும் அடுக்குகளின் எண்ணிக்கையை காண்க. இப்போ 143 கணித நூல்களை வச்சுருக்காங்க. அதை எத்தனை ரேக்லையும் எத்தனை புக்காகவும் அடுக்கலான்னு கேட்டிருக்காங்க. இப்போ 143 நம்ம வகுத்தல் முறையில் போடுவோம். 143 புக்கு இருக்குது. அந்த புக்கை எத்தனை ரேக்கில் அடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம வகுத்தல் முறையை யூஸ் பண்ணி அதை போடுவோம். வகுத்தல் முறை நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. 143 எத்தனை நாள் வகுக்கலாம்? 11 நாள் வகுக்கலாம். ஏன்னா ஒன்றாலையும் இதையும் வகுப்பாடாது, அதனால் இது 11 நாளாக வகுக்கணும். 11 நாளை வகுத்தோம்னா அப்போ ஓர் 11 மீதி 3 இருக்குது. அப்போ 3 11 33, 3 11 33, 3 11 33. அப்போ 13 பகா எண்கள். அந்த பகா எண்கிறனால 13ஆல் தான் வகுப்படும். அப்போ 13 ஓர் 13 13. இப்போ நமக்கு காரணி கிடச்சிச்சு. 11 புக்கை எப்படி எடுக்கலாம்னா 13 ரேக்கில் அடுக்கலாம். இதை நம்ம எப்படி எழுதணும்னா கேட்டிருக்காங்க கொஷினில். எத்தனை நூல்களில் எப்படி எத்தனை இதில் ரேக்கில் அடுக்கலான்னு கொஷினில் கேட்டிருக்காங்க. இப்படி காரணிப்படுத்தி நம்ம எழுதணும். 11, 13, 11, 13. இதை 11 புக்கு 11 நூல்களை 13 அடுக்குகளில் அடுக்கலாம். 13 புக்கை 11 புக்கை 13 ரேக்குகளில் அடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு இது வழியில். இன்னொரு வழியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னொரு வழியும் இருக்குது இதுக்கு. இன்னொரு வழியில் எப்படின்னா 13 புக்கை 11 ரேக்கில் அடுக்கலாம். 13 நூல்களை 13 நூல்களை 11 ரேக்குகளில் 11 அடுக்குகளில் வைக்கலாம். இது 2 வழியில் நம்ம எழுதியிருக்கோம். வகுத்தல் முறையை யூஸ் பண்ணி நம்ம போட்டிருக்கோம். 143 வகுத்தல் முறை. அது வகுத்தல் முறையில் 143 11ஆல் வகுத்தோம்னா 13 வரும். 13 பகானுங்கிறனால வகுத்தா 1 தான். இப்போ 2 வழியில் இது கிடச்சிருக்கு. இது இன்னும் சுலபமாக சொல்லணும்னா 8 புக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 8 புக்கு இருக்குது. அது எப்படி எடுக்கலாம்? 2 ரேக்கில் எடுக்கலாம். 4 புக்கா ஒவ்வொரு புக்காக 2 ரேக்கில் அடிக்கிடலாம். 2 ரேக்கில் அடிக்கிடலாம் ஒவ்வொரு புக்காக. அது மாதிரி இதை 8,2ன்னு சொல்கிறோம். இதை 8,2ன்னு சொல்கிறோம். இதை 2 ரேக்கில் அடிக்கிருக்கோம். 8,2. இப்போ 2,8. இப்போ 2 புக்காக 8 ரேக்கில் அடுக்க போகிறோம். 4 ரேக்கில் எப்படி 8 ரேக்கில் தான், ஆனால் 2 அடுக்க போகிறோம். இப்போ 8 ரேக்கில் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கோம் 2 அதே மாதிரி தான் இந்த 11, 13, 13, 11 இப்படி தான் புக்கை அடுக்கணும். இப்படி தான் அடுக்கி 2 வழியாக எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.